கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுவின் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா 3 அதிகாரம் 5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணவில்லை. எதை எடுத்தாலும் பொய் பேசுவார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாற வேண்டும் என்றால் இருதயத்துக்குள்ளே சுத்தம் காணப்பட வேண்டும். இன்று அநேகருடைய இருதயத்துக்குள்ளே தீமையான காரியங்கள், கசப்பான காரியங்கள், எத்தனையோ பாவ காரியங்கள், அசுத்தமான காரியங்களை உள்ளத்திலே வைத்துவிட்டு என் தேவன் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கவில்லை என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்று நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சுத்தம் காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான் என்று வேதம் சொல்கிறது. இன்று அநேகருடைய பாவத்தை அறிக்கையிடுகிறீர்கள், அவரிடத்தில் இரக்கம் பெறுகிறீர்கள். ஆனாலும் பழைய பாவங்களை நாம் பின்தொடரும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இழந்து போன நிலைமை காணப்படுகிறது. நாம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். யோசுவா சொல்கிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்று இரவு நேரத்திலே எந்த காரியத்திலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலுமே பரிசுத்தம் காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். என் தேவன் நாளைக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் இந்த நாள் இரவு நேரத்திலே நம்மை நாம் தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நமக்கு மனமிறங்கும் போது நாளைக்கு நம்முடைய நாள் தேவன் அற்புதம் செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்று நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கும் போது நாம் பரிசுத்தமுள்ள ஜாதியா மாறுகிறோம், பரிசுத்தவானா மாறுகிறோம். யோசுவா சொன்னது போல உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே பரிசுத்தம் பண்ண வேண்டும்? இந்த நாளிலே அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். என்னுடைய வாழ்க்கையில நாளைக்கு பல பிரச்சனை இருக்கிறது. இந்த நாள் இரவு நேரத்தில் நான் தேவனை துதிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு. ஆனால் யோசுவா சொல்லும்போது இப்படியா சொல்கிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் குறை காணப்படுகிறது என்றால் நாம் எந்த காரியத்திலே இன்னும் பரிசுத்தம் குறை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது, அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
பூமியிலே ஒருவனும் நீதிமான் அல்ல. தேவனிடத்தில் அர்ப்பணித்து குறைகள் குற்றங்களை சொல்லி நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு நம்முடைய தேவன் அற்புதம் செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போமா அவருடைய கரத்துக்குள்ளே? எந்த ஒரு பாவமா இருந்தாலும் அவர் நமக்கு மன்னிக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். மனம் திரும்பும் போது அவர் மன்னிக்கிறார். இந்த நாளிலே தேவனிடத்திலிருந்து நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது யோசுவா சொன்னது போல உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அசுத்தமான எங்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்த ஜாதியா மாற்றீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தவானா மாற்றினீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. இந்த பூமியிலே பரிசுத்தமா வாழ சொன்னீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மன்னிக்க வேண்டும். இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துல எந்த பாவத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்காங்களோ அந்த பாவத்துல இருந்து என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த நாளில் நீங்க விடுதலை தர வேண்டும். யோசுவா சொன்னது போல உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொன்னீங்க ராஜா. நாளைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். காலையில இருந்து இந்த நிமிஷத்துக்காக எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ அவங்கள சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமில்லாத நாங்க எந்த ஒரு காரியம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிங்க. உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத பாவங்களை மன்னிங்க. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பாவங்களை மன்னிங்க. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றாத பாவங்களை மன்னிங்க. எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமுள்ள ஜனங்களா வாழ எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாளைக்கு நாங்கள் அற்புத அடையாளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. யாரெல்லாம் எந்த நாட்டிலிருந்து ஜெபித்து கொண்டாலோ அந்த இடத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். பலவிதமான சூழ்நிலையில இருந்து ஒரு குடும்பத்துல ஜெபித்துவாங்க. அவங்களுடைய எல்லா காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா அறிவிங்க. அவங்களுடைய கண்ணீருக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க பதில் தர வேண்டும். அந்த வீட்டுக்குள்ளே என்னால் இந்த உபத்திரம் தாங்க முடியல என்று ஒரு குடும்பத்திலே நிந்தைகளை சுமந்து வேதனையோடு கண்ணீரோடு பல கஷ்டங்களோடு கண்ணீரோடு ஜெபித்துருக்காங்க. அந்த குடும்பத்துல உபத்திரங்கள் மாற வேண்டும். உம்முடைய பாதத்தில் இந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். கடன் மத்தியிலே போராடி ஜெபித்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க விடுதலை தர வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும். கடன்ல இருந்து விடுதலை தர என் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படட்டும். இந்த நாளிலே விடுதலை தாங்க ராஜா. அந்த குடும்பம் சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த குடும்பத்துல கற்பத்தின் கனிக்காக ஜெபித்துனாலோ அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். கற்பத்தின் கனியை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அவங்களுடைய உபத்திரத்தை மாற்றி என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களை தாழ்மையோடு உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் கேட்கிறோம். அநேக குடும்பத்திலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்க. கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய உள்ளந்தரியங்களை அறிந்து ஆராய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்துக்குள்ளே திருமண காரியத்துக்காக இணைந்து ஜெபித்துங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா இறங்கி வர வேண்டும்.
மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று வாசலை திறந்தீங்களே, இன்றும் கூட எந்த குடும்பத்துக்குள்ளே ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ளே திருமண காரியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். விசேஷமாக சில குடும்பத்துல பிரிந்து போன சூழ்நிலை, அவங்க எந்த பாவம் செய்து தேவையில்லாத எந்த காரியத்திலே பிரிந்து போயிருந்தாங்களோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னித்து மறுபடியும் இணைந்து வாழ என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க உதவி செய்ய வேண்டும். அந்த குடும்பத்துக்குள்ளே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். பிரிந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைக்கப்படட்டும். அந்த பிரிவினை கொண்ட பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் எரிந்து சாம்பலாட்டும். ஒரு குடும்பத்துக்குள்ளே பலவீன நிமித்தமாக ஜெபித்து கொடுக்காங்க, அந்த வீட்டில் உள்ள எல்லா பலவீனம் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா நீங்க மாற்ற வேண்டும். அந்த வீட்டில் உள்ள பலவீனம் எல்லாம் நீக்க வேண்டும். உம்முடைய கரத்தினாலே நீங்க சுகம் தர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே, உம்முடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்று எங்களுடைய வாழ்க்கையில சுகம் தாங்க ராஜா. எந்த குடும்பத்திலே எந்த கட்டியிலிருந்து ஜெபித்து இருக்காங்களோ, எந்த பலவீனப்படுத்துறதோ அந்த எல்லா கட்டிகளும் நீங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம். எந்த குடும்பத்திலே வேலைக்காக ஜெபித்து இருக்காங்களோ அந்த குடும்பத்திலே வேலை வாசல திறங்க ராஜா. விசேஷமா எந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான போராட்டத்தோடு ஜெபித்து சொல்லி ஒரு குடும்பத்துல யோசித்து கொண்டிருக்காங்க, அந்த குடும்பத்துல கண்ணீர் கவலை எல்லாம் மாற்றுங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போயிருந்தாங்களோ, யாரெல்லாம் கம்பெனி வைத்திருக்காங்களோ, யாரெல்லாம் சிறு தொழில் செய்து கொண்டிருக்காங்களோ, யாரெல்லாம் விவசாயம் பார்க்காங்களோ அந்த எல்லா குடும்பங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே சகல காரியங்களை ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால வேலையிடப்பட்டோம். எங்க வீடு முழுவதும் தேவனுடைய அக்கினியினால் மூடப்பட்டோம். எங்க வீடு முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அதிகாலை வேளையிலே நீங்க எங்களை எழுப்பிட வேண்டும். அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதப்படியிலே காத்திருந்து புதிய நாளை தொடங்க கிருபை தாங்க. விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கையில பரலோக தரிசனங்களை தாங்க ராஜா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதியான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த யூடியூப்பை அநேக குடும்பங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். நிறைய குடும்பத்திலே இணைந்து ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சோர்ந்து போகாமல் ஜெபிங்கள். இந்த யூடியூப் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளா இருந்தால் இந்த யூடியூப்பை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும்போது அவர்களும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியும். அவர்களும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நாம் எல்லாரும் அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.